இவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மீன ராசிக்கு இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பரதேச வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசி சூரியனும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் ராசிநாதன் மிக விரைவில் வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு தற்போதுள்ள பல தடைகளை நீக்க வைக்க இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. லாபமும் அதிகரிக்க இருக்குது. மேலதிகாரிகளால் நற்பெயர்கள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்தின் மத்திய பகுதியில சுக்கிரன் சாதகமாக இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பொருள் வரத்தும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்குங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு மீனராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடம் என்பது காரியஸ்தானம் என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல ஒரு சில நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. சுக்கிரனும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாரு. இதனால் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் நிலவ இருக்குது. ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதாலும் சனி பகவான் விரயஸ்தானத்தை நோக்கி விரைவதாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. சிறு விஷயமானாலும் அதிக பாடுபட வேண்டியிருக்கும். பல மாதங்கள் கழித்து வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே இந்த வாரத்துல தீர இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இருக்குது. இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூடிய உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்து விட்டதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நண்பர் அல்லது உறவினர் ஒருவரது வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. மூதாதையர் தேடி வைத்த சொத்து ஒன்று உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவு சாதகமாக இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. வேலை சுமை அதிகரிக்குங்க. நிர்வாகத்தினரோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மை தருங்க. சிலருக்கு இலவசமா மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தை ஒப்புக்கொள்வது நல்லதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் மீனராசி அன்பர்களுக்கு விசா மற்றும் வேறு பல பிரச்சனைகள் உருவாகி கவலை அளிக்குங்க. பொறுமையாக நிலைமையை கையாண்டால் பிரச்சனை தீருங்க. பிரச்சனை தீர சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட ஆகுங்க. இந்த நாட்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்துல தாராளமாக நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி
வருமானம் சற்று உயர்வதால் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயருங்க. வெளிமாநில ஊழியர்களால் பலவித பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த வாரத்துல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சந்தை நிலவரம் திடீரென்று மாறுங்க. கவனமாக இருந்து அவ்வப்பொழுது சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது மிக அவசியங்க. அப்படி நிர்ணயிக்கும் போது உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க முடியுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொண்டால் சரக்குகள் தங்கி போகாமல் இருக்க உதவிகரமாக அமையுங்க. ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மீன ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு பல வழிகளில் பணம் கிடைக்க இருக்குதுங்க. தாராளமாக பணத்தை செலவு செய்து பழகிவிட்ட உங்களுக்கு சற்று எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. அதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடைப்பட வாய்ப்புகள் இல்லைங்க. பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனும் புரிந்து கொண்டதை தேர்வுகளில் விரிவாக பதிலளிக்கும் ஆற்றலும் நன்கு இருக்குதுங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க. உடல் நலனில் சற்று பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்பேற்றுக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. வயல் பணிகள்ல உற்சாகம் தருங்க. அரசாங்க சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன அமைதி பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் 7.5 சனி ஆரம்பமாகியுள்ள இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக அவசியங்க. கடின உழைப்பு, கற்பனையான கவலைகள் ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க. உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நன்மை அளிக்குங்க. யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்கான சிபாரிசு கடிதமோ அவர்களுக்காக எந்த பரிந்துரையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மீனராசியை சேர்ந்த அனைவருக்குமே மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக அரசியல் துறையினர் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய வேண்டாம். அதே மாதிரி எந்த இடத்திலும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எது எப்படி இருந்தாலும் கும்ப சனி வந்து 7.5 சனியை தொடங்கி வைக்கிறார் என்பதால எதை செய்தாலும் அதிக கவனத்தோடு செய்வது நல்லது. பண விரயங்கள் ஏற்படும் என்பதால இந்த விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படுங்க. இந்த இடம் தூரத்தில் இருக்கும் என்பதால சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.